வணக்கம் ருத்ரா ஆஸ்ட்ரோ டிவி நேர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல மே 2025 கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக மே 2025 இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களை அடைந்து நீங்க அது மூலமாக நல்ல ஒரு கிளாரிட்டி, நல்ல ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ், என்ன எப்படி வரப்போகுது விஷயங்கள், எப்படி நீங்கள் அதை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் பயன் பெறலாம். இப்போ பாருங்க, கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா மே 2025 எப்படி வரும் பொழுது முதலே பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் இடத்து சனி முடிந்து 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த ராசியை பார்க்கக்கூடிய கண்டக சனியில தான் நம்ம மே மாதமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது கன்னி ராசிக்கு. சரி, சனி 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார் சார். ஓகே, ராகு 7 இருந்த ராகு 6க்கு வந்துட்டார். குரு 9ஆம் இருந்த குரு 10ஆம் இடத்துக்கு போய் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தின் மாற்றங்கள், அதாவது பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுவரை கொஞ்சம் பிரச்சனைகளும் குழப்பங்களும், ஒரு மென்டல் கிளாரிட்டி இல்லாமல், சில முடிவெடுக்க முடியாமல், உறவுகளில் ஒரு தெளிவில்லாமல் போய்கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது ராசியிலேருந்து விலகுறதுனால ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம என்ன பண்ண போறோங்கிறது டெசிஷன் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, வாயில ஒரு ப்ராப்ளத்தை போட்டுட்டு அது என்ன பண்றது, மென்று முழுங்குறதா அல்லது துப்புறதான்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த சில இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குறிப்பா மே 19ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு இந்த ராகு கேது ராசியிலிருந்து விலகுது. அதாவது கேது ராசியிலிருந்தும் ராகு 7ஆம் இடத்திலிருந்தும் விலகுவதனால் நல்ல ஒரு கிளாரிட்டி, என்ன பண்ண போறோம், இதுதான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை, இதுதான் நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச், மென்டல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சனி ராசியை பார்ப்பதனால் அடுத்து வேணுங்கிற முனைப்பு, என்ன செய்யணும், உழைப்பு, அதிகமான ஃபோக்கஸ், அலைச்சல், கடினமான ஒரு முயற்சி, அதெல்லாம் கொஞ்சம் செய்ய வேண்டிய காலகட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேத்துல ஒரு காலு நிலத்துல ஒரு காலு வச்சு நம்ம பயணம் பெற்று ஒரு மாதிரி போயிட்டு இருந்த அமைப்பு கன்னி ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் திடமான ஒரு கிளாரிட்டியான, எந்த டைரக்ஷன் நம்ம அடுத்தது போக போறோம், எதை விட போறோம், எதை பர்சியூ பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயங்கள் தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மே மாதம் 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக செகண்ட் ஆஃப் மே கண்டிப்பா கிடைக்குதுங்க. அந்த விஷயத்துல கன்னிராசிக்காரர்களா ரொம்ப சந்தோஷப்படணும். மாணவர்களுக்கும் ஒரு கிளாரிட்டி, என்ன ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாம், என்ன குரூப் எடுக்கலாம், எது மாதிரி வேலைக்கு போகலாம், வெளிநாடு போகலாமா, உள்நாட்டிலே இருக்கலாமா, உயர் படிப்பு படிக்கலாமா, வேலைக்கு போகலாமா, எல்லா விஷயத்துலையும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. அதே சமயத்துல குரு 10ஆம் இடத்துக்கு 2ஆம் வரும்பொழுது கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ, கல்யாணம் ஆகாம இருக்கணும், கொஞ்சம் கல்யாணம் ஆகக்கூடிய விஷயங்கள். ஏன்னா சனி பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்தோட வேலையை செய்வார். சனி 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார், திருமண ஸ்தானத்துக்கு வந்திருக்கார். ஸோ திருமணத்துல அதிகமா பார்க்கக்கூடிய அமைப்புகள், நிறைய வரன் பார்க்கக்கூடிய அமைப்புகள், அந்த திருமண வயதினர் ஆக இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ், வீட்டுல கொஞ்சம் பார்க்க அமைக்கிறது, வேலை தொழில் இருக்கிறவங்க பங்குதாரர்கள் மூலமா கொஞ்சம் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது, புதுசா ஒரு அசோசியேஷன் கிடைக்கிறது, புதுசா ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, இதுவரை நம்ம பழகாத ஒருத்தரை ஒரு ஒரு பர்டிகுலர் அசோசியேட்டா எடுத்துக்கிறது, அவங்க மூலமா நம்ம ஒரு வர்த்தகம் செய்யறது, இது மாதிரிலாம் கொஞ்சம் புது ஆக்டிவிட்டிஸ்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்துல ராகு 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறுவதனால நல்லாவே கொஞ்சம் அந்நியர் மூலமாக அவுட்டர் சர்க்கிளுக்குள்ள போகக்கூடிய விஷயங்கள், கடன் கொஞ்சம் பெற்று அது மூலமாக கொஞ்சம் அபிவிருத்தி பண்றது, கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் குரோத், டிவிஷன், அடுத்த டிவிஷனுக்கு போறது, கொஞ்சம் ஒரு 4 விஷயத்த பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 5-6 விஷயம் சேர்த்தி பண்றது, அது மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. குரு 10க்கு வந்துட்டாருன்னு நம்ம சில டைம்ஸ் பாத்தீங்கன்னா குரு 10ல் இருந்தால் அதை செய்வார் இதை செய்வார் நெகட்டிவா சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. குரு 9ல இருந்தா ராசியை பார்த்து புத்துணர்ச்சி கொடுக்கிறார். குரு 10க்கு வந்தா 2ஆம் இடங்கிற தனஸ்தானத்தை பார்த்து கேஷ் ஃப்ளோ, வருமானத்தை கொடுப்பார். ஸோ அதனால இது ஒரு அருமையான ஒரு அமைப்பு தான். ஸோ மாத கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது
கன்னி ராசியோட அதிபதி யாரு? புதன். புதன் எப்படி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, புதன் வந்து மாதத்தின் முதல் 7 நாட்கள் ராசியவே பார்க்கறது அற்புதமான விஷயம். அதுக்கப்புறம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் மேஷத்துக்கு 8ஆம் இடம் போனாலும் மேஷத்துல இருக்கிறார். 23ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு வரார். ஸோ 23ஆம் தேதிக்கு மேல ரிஷபத்துக்கு வரக்கூடிய புதன் நல்ல பலனை கொடுப்பார். ஏன்னா சுக்கிரன் வந்து ரிஷபத்தோட அதிபதியாக இருந்து புதனோட நட்பு வீடாக இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ ராசி அதிபதியே வந்து ஒரு நல்ல சஞ்சாரத்தில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு. கொஞ்சம் நடுவால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது. ஏன்னா சனி 3ஆம் பார்வையா புதனை பார்ப்பதனால மாதத்தின் நடுப்பகுதி வந்து கொஞ்சம் யோசிச்சு சிலதெல்லாம் வந்து செயல்பட வேண்டிய விஷயங்கள் உண்டு. அதுக்கப்புறம் அப்படியே மாதம் முடிகிறப்ப நல்ல கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் சூரியனும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்து மாதத்தின் நடுப்பகுதியில் 8ஆம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் டிராவலிங்கு, கொஞ்சம் சில விஷயங்கள்ல எதிர்பார்க்குற விஷயங்கள் வெயிட்டிங்ல போற மாதிரி, கொஞ்சம் திடீர் சில விஷயங்கள் வந்து நீங்க நினைச்ச மாதிரி ஆகாம கொஞ்சம் மாறி வரக்கூடிய அமைப்புகள், அது மாதிரிலாம் கொஞ்சம் கொடுக்குதுங்க. கொஞ்சம் டிராவலிங்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சுக்கிரன் 7ஆம் இடத்துல நீடித்திருந்து மாதத்தின் இறுதி நாள்ல தான் மாறுறாரு. ஸோ அந்த சுக்கிரன் ராகு சனியோட சம்மந்தப்படுறதுனால நீங்க என்னன்னா கொஞ்சம் எதிர்பாலினத்தினோட பழகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பழகணும். ஃப்ரெண்டா இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் லெவலா போகக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் காதல் வயப்படுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. காதல் பண்ணிட்டு இருந்த கடந்த 1.5 வருஷம் 2 வருஷமா பண்ணவங்களுக்கு ஒரு ஜாதக அந்த அந்த வீட்டில் சொல்லி அது மேட்சிங் ஆகி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு. ஏன்னா குரு வந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதும், 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சனி இருக்கிறதும், 6ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெறுவதும் எல்லாமே கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு. ஸோ நல்லாவே பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா முதல் மாதத்திலேயே கன்னி ராசியை பார்த்து கொண்டிருக்கிற அந்த ராசி அதிபதியை பார்க்கறதுனால நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, கிளாரிட்டி. ஆனால் முதல் ஒரு 3-4 நாட்கள் பார்த்தீங்கன்னா சனி ராகுவோட சேர்றப்போ சம்டைம்ஸ் ஒரு ஃபியரு, ஒரு நாள் நல்லா கிளாரிட்டியோட இருக்கிறது, ஒரு நாள் கொஞ்சம் பயந்து இருக்கிறது, கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்குதுங்கிற மாதிரி இருக்கும். பட் மாதத்தின் ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கைகூடி வரக்கூடிய அமைப்புகள். நான் முதலே சொன்ன மாதிரி ராகு கேதுகள் விலகிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம். ஸோ நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு. 1.5 வருஷமாக ராகு கேதுவால் பாதிக்கப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது. இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, அதெல்லாம் பொறுத்து தான் உங்களுடைய எல்லா விஷயங்களும் வந்து நம்ம வந்து பொருத்தி பார்க்கலாம். நான் சொன்ன இந்த கோச்சார் அமைப்பையும் பொருத்தி பார்க்கும் பொழுது நான் சொன்ன இந்த சாதகமான பலன்கள் எப்படி இன்னுமே தூக்கலா இருக்க போதா, தசாபுக்திகள் ஒன்றும் நல்லா இருக்கா, தசாபுக்திகள் கொஞ்சம் சுமாரா இருக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் கொஞ்சம் கம்மியா வருதா, எது மாதிரி விஷயங்கள் வந்து கோச்சாரத்துக்கு சப்போர்ட் வருது, ஷார்ட் டேர்ம் என்ன லாங் டேர்ம் என்ன, எது மாதிரி லைஃப் டைரக்ஷன்ல நம்ம வாழ்க்கை போக போகுது, இது எல்லாமே நம்ம துல்லியமாக இந்திய வேத ஜோதிடம் அறிவியல் சார்ந்த முறையில இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில கண்டிப்பா பார்த்து நீங்க பயன் பெறலாம். இது ஒரு பொதுவான பலன்கள் இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.